ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு 45வது சாப்டர், ஜெகத் சிருஷ்டி மனோ சிருஷ்டி லயம், பேஜ் நம்பர் 363. முதல் பக்தி மார்க்கங்களை அவலம்பித்து சித்த சுத்தி உண்டான பிறகு யோக சாதனையை அனுஷ்டித்து எப்பொழுதும் சர்ப்பம் போல வாயு பக்ஷனை செய்து தேகத்திற்கு அபாயம் உண்டாகா வண்ணம் மிகவும் ஜாக்கிரதையுடன் அந்த வாயுவை நாளாவட்டத்தில் கும்பகம்னா நிறுத்துறது, கும்பித்து விருத்தி செய்து கொண்டு அனிமாதி சித்திகளை சுவாதீனப்படுத்தி கொண்டு சுயேட்சையாய் சஞ்சரித்து சந்தோஷிப்பவர்களே சித்தர்கள் எனப்படுவார்கள். பகவத் பக்தி யோகாபியாசம் சத்புருஷர்களிடம் சாங்கத்தியம் செய்து இந்திரியங்களை அடக்கி மனதை நிறுத்தி தேகாபிமானத்தை விட்டு, தேகாபிமானம்னா என்னது? தேகத்தின் மேல அபிமானம். ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை அதாய் போச்சு இதாச்சும், அதாவது உடம்ப ரொம்ப கொண்டாடுறதுக்கு பேரு தேகாபிமானம். தேகாபிமானத்தை விட்டு பர தத்துவங்களை விசாரித்து தன்னை தானறிந்து பிரம்மானு சந்தானத்தினால் பகிர் வியாபாரங்கள் எல்லாம், பகிர்னா வெளி, வியாபாரங்கள் எல்லாம் அறவே விட்டு பிரம்மத்தில் கலந்து பிரம்மானந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் முக்தர்கள் எனப்படுவார்கள். சர்வ பிராணிகளுக்கும் போதுமான ஆகாரம், சம்போகம், நித்திரை முதலான விவகாரங்களில் அகப்பட்டும் புருஷார்த்த சிந்தனை இல்லாமல் கேவல பசுக்களைப் போல் இருக்கும் மூடர்களை விட விக்கிரக ஆராதனை செய்யப்பட்டவர்களே உத்தமர்கள். அவர்களை விட பிரம்மத்தை தியானிப்பவர்களே உத்தமர்கள். அவர்களை விட தன்னிடத்தில் இருக்கும் பிரம்மத்தை தரிசிப்பவர்களே உத்தமர்கள். அவர்களை விட சச்சிதானந்த சம்பத்தால் சகலமும் மறந்த சாட்சாத்காரத்தை அடைந்தவர்களே உத்தமர்கள். அவர்களை விட இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு என்பது போல துரிய திருஷ்டியில் இருந்து சர்வ அவஸ்தைகளிலும் பால உன்மத்த பிசாசர்களைப் போல் சஞ்சரித்து கொண்டு பிரம்மானந்த சம்பத்துடன் பிரகாசித்து கொண்டிருக்கும் மகான்களை கண்டுபிடித்து பரம பிரீத்தியுடன் அவர்களுக்கு அண்ணா பானாதிகளை கொடுத்து ஆதரிப்பவர்களே உத்தமர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த பதார்த்தத்தை விரும்பாமல் அற்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு அநேக துரவஸ்தைப்பட்டு கர்மம் எனும் பெருத்த மூட்டையை சிரசில் மேல் வைத்து கொண்டு சுமக்க சக்தி இல்லாமல் முக்கிக் கொண்டிருந்தும் மறுபடியும் சகல பதார்த்தங்களில் இச்சை வைத்து பிரதி ஜென்மங்கள் தோறும் இந்நூலில் சொல்லி இருக்கும் சஞ்சிதம் என்னும் மூட்டையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கும் நர பசுக்களை பலி கொள்வதற்காக காலன் யமன் வந்தபொழுது என்ன செய்வார்களோ, யாரை நிந்திப்பார்களோ தூஷிப்பார்களோ தெரிய வர மாட்டா. இதற்கு பட்டினத்தடிகள் பிரமாணம். ஒரு பாட்டு: எத்தனை தினங்கள் இருந்த போதிலும் ஒரு தினத்தில் இச்சரீரத்தை விட்டு ஓடி போகின்றோம் என்று தெரிந்து கொண்டு சாஸ்வதமாய் இருக்கப்பட்ட பொருளை அடைவதற்கு பிரயத்தனப்படாமல் காலமெல்லாம் திரவியம் சம்பாதித்து துர்விஷயங்களில் பிரவர்த்திப்பதனால் பெருத்த நஷ்டமே ஒழிய லாபம் ஒன்றும் இல்லை. பகவத் பக்தியும் ஜீவன் முக்தியும் அடையாத ஜென்மம் இருப்பதனால் யாதொரு லாபமும் இல்லை. மந்த புத்தி உடையவர்களுக்கு எத்தனை விதங்களாய் போதித்த போதிலும் அவர்களின் பிறவி குணம் மாறாமல் இருப்பதனால் செவிடன் காதில் சங்கை ஊதியது போல் நிஷ்பிரயோஜனம் ஆகும். அஞ்ஞானம் எனும் இருளை அடைந்த பாழும் கிணத்தில் மூழ்கி இருக்கப்பட்டவர்களின் மனம் எப்பொழுதும் வெளிக்கிளம்பவே மாட்டா. சுஜாத்திய விஜாத்திய சுவகத பேதங்கள் இல்லாமல் சச்சிதானந்தமயமாய் அகண்டமாய் அப்பிரமேயமாய் நிராகாரமாய் சர்வாதாரமாய் பரிபூரணமாய் பரமாத்மாவாய் நிஷ்பிரபஞ்சமாய் நிர்விசேஷமாய் கூடஸ்த பிரம்மம். இந்த பிரம்மத்தை அடைந்தவர்களுக்கே ஜனன மரணங்களினால் உண்டாகும் துக்க நிவர்த்தியும் சர்வ கர்மங்களும் நிர்மூலமாய் மோக்ஷ சாம்ராஜ்ய பதவி உண்டாகும். பரமோத்கிருஷ்டமான சிரேஷ்டமான இப்படிப்பட்ட பிரம்ம ஞானம் உண்டாவதற்கு முதல் சாதனம் தனக்கு இஷ்ட தேவதையை ஆராதிப்பதற்கான சத்குருவை அடைய வேண்டும்.
இவ்விரண்டும் இல்லாவிடில் சாம்பலில் விட்ட நெய்யை போல் விருதாவாகும். ஆதலால் சகல நதிகளும் சமுத்திரத்தில் கலந்து பேதமில்லாமல் ஏக்கமாவது போல பிரமாதி தாவர பரியந்தமுள்ள சகல சராசர ஜகத்து எந்த பரபிரம்மத்தில் இருந்து உண்டாயிற்றோ கடைசியில் அந்த பரபிரம்மத்திலேயே பிரளயத்தில் லயித்து விடும். சமுத்திரத்தில் அலைகள், நுரைகள், திவலைகள் உண்டாவது போல் பரபிரம்மத்தில் இருந்தே சகல சராசர ஜந்துக்களும் உண்டாகின்றன. ஆதலால் சமுத்திர ஜலமே அலைகள், நுரைகள், திவலைகளாய் தோன்றுவது போல பரபிரம்மம் ஒன்றே நானாவித நாம ரூபங்களுடன் சகல சராசர ஜெகத்தாய் தோன்றுகின்றதே ஒழிய பிரம்மத்தை விட பிரபஞ்சம் வேறானதல்ல. ஞானிகள் சகல பிரபஞ்சங்களையும் பரபிரமமாய் பாவிப்பார்கள். ஆனால் சமுத்திர ஜலமே அலைகள், நுரைகள், திவலைகளாய் எத்தனை விசை நானாவித ரூபங்களாய் சமுத்திரத்தில் லயித்த போதிலும் சமுத்திர ஜலம் மாத்திரம் எப்பொழுதும் எவ்வித விகாரங்களும் இல்லாமல் ஒரே விதமாய் இருப்பது போல் பிரமாதி சகல பிரபஞ்சமும் நானாவித நாம ரூபங்களுடன் தோன்றி மறுபடியும் பிரளயத்தில் எந்த நாம ரூபங்கள் இல்லாமல் லயித்த போதிலும் பிரம்மம் மாத்திரம் எவ்வித விகாரங்களும் இல்லாமல் ஒரே விதமாய் இருக்கும். அதாவது நாம் பார்க்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் எதிலிருந்து உண்டாயிற்றோ மறுபடியும் அதிலேயே அழிந்து போவது போல நாம் சம்பாதித்த பொருளும் உலகமும் என்றைக்கோ ஒரு நாள் அழிந்து போகத்தக்கதே ஆகும். ஆனால் பரபிரம்மம் ஒன்றே அழியாமல் எப்பொழுதும் சாஸ்வதமாய் இருக்கப்பட்ட வஸ்து என்று எண்ணி விருதா வார்த்தைகளை யாடி வீண் பொழுதை போக்காமல் வெட்ட வெளியாயிருக்கும் பரபிரம்ம சுரூபத்தை தரிசி நெஞ்சே. இதற்கு நெஞ்சறி விளக்கம் பிரமாணம் ஒரு பாட்டு, ஒரு குட்டி பாட்டு. அதோட சாப்டர் 46 முடிஞ்சது. 47 சாப்டர் சங்கல்பத்தால் உண்டான சரீர விருட்சத்தில் ஜீவாத்மா பரமாத்மா நிவசிப்பது. மனமே சம்சாரம் எனும் விருட்சத்திற்கு மூல காரணமாய் இருக்கின்றது. இந்த சம்சாரம் எனும் விருட்சத்திற்கு ராகத்வேஷாதிகளே முளைகளாகவும், சொர்க்கமே மேல் கிளைகளாகவும், சுக துக்கங்களே கீழ்கிளைகளாகவும், தாரேக்ஷனை மனைவியின் மேல் ஆசை, உத்ரேக்ஷனை புத்திரர்களின் மேல் ஆசை, தனேக்ஷனை பொன் வெள்ளிகளின் மேல் ஆசை, இந்த ஈசனாத்ரேயங்களே கொழுந்துள்ள இலைகளாகவும் உண்டாயிருக்கின்றன. இந்த சம்சார விருட்சத்திற்கு மனமே மூல காரணமாய் அனாதியாய் வந்து கொண்டு இருக்கின்றது. இவ்விதமான மனம் அபரோக்ஷ ஞான சாட்சாத்காரம் என்னும் அத்வைத்த ஞானம் உண்டாகும் வரையில் எதனாலும் நாசமாக மாட்டாது. ஞானிகள் இந்த சண்டாள மனதினால் துக்கம் வருகின்றது என்று நன்றாய் அறிந்தவர்களாதலால் அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பிரம்ம ஞானத்தை சாதனமாய் செய்து கொள்வார்கள். இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 2 சிவப்பிரகாச நூல் பிரமாணம் என்னவென்றால் அப்படின்னு ஒரு பாட்டு. கர்ம பலன்களால் தேவ மனுஷ்ய பசு பக்ஷியாதி சரீரங்களே எங்கும் வியாபித்து விருத்தி அடைந்து இருக்கின்றன. அவற்றில் தேவ சரீரங்களே பருத்த மேல் நோக்கிய கிளைகளாகவும், பசு பக்ஷி முதலிய சரீரங்களே கீழ்நோக்கி கொண்டிருக்கும் சிறுங்கிளைகளாகவும் இருக்கின்றன. திக்குகள் தோறும் நீண்டோடும் தண்டுகளாகிய பெரும் கிளைகளே ஞான கர்ம பலன்களாகவும் இருக்கின்றன. இக்கிளைகள் சத்வ ரஜஸ் தமசு என்னும் 3 குணங்களால் விருத்தியடைந்து வருகின்றன. சப்தாதி விஷயங்களே இக்கிளைகளுக்கு கொழுந்து இலைகளாகவும் இருக்கின்றன. இந்த சம்சார விருட்சத்திற்கு பிரம்மமே மூல வேராகவும் ஜீவர்களே பக்க வேர்களாகவும் இருக்கின்றன. நல்வினை பயனே மேல் உலகமாயும் தீவினை பயனே கீழ் உலகமாயும் இருக்கின்றன. நல்வினை தீவினை என்னும் 2 கர்மங்களையும் செய்ய பூலோகமே இடமாய் இருக்கின்றன. இப்பூலோகத்திலேயே ஞானமடைய வேண்டும். பற்றி எரிகின்ற அக்னிக்கு விறகுகள் இல்லாவிடில் எரிவது நின்று விடுவது போல எப்பொழுதும் விஷயங்களை பற்றி கொண்டிருக்கும் சித்தம் என்று சொல்லப்படுகின்ற மனதிற்கு விஷயங்கள் இல்லாவிடில் மனம் நசித்துவிடும்.
எப்பொழுது மனம் நசித்து விடுகிறதோ அப்பொழுதே சம்சாரம் எனும் விருட்சம் நசித்துவிடும். ஞானியுடைய மனம் நசித்துவிடும். அஞ்ஞானியுடைய மனம் விலங்கிட்டது போல் பந்தப்பட்டிருக்கும். பிரம்மனிஷ்டையில் மனம் எதுவரையில் ஐக்கியமாகாமல் இருக்கின்றதோ அதுவரையில் ராக்காலத்தில் பயங்கரமுடைய பேதாளாதி கிரகங்கள் சஞ்சரித்து உலகத்தாருக்கு பயத்தை உண்டாக்குவது போல ஹிருதயத்தில் பூர்வ சஞ்சித்த கர்ம வாசனைகள் எனும் பேதாள கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டு ஜனன மரணங்கள் எனும் துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும். பிரம்ம ஞான அக்னியினால் அஞ்ஞானமும் சகல கர்மங்களும் நசிக்கப்பெற்று பிறகு ஜீவன் முக்தியை அடைவான். ஆதலால் பத்வா சுபர்ணோ பவதோ பிரஹ மனோ ஹமச பூத. இந்த சரீரமே ஒரு விருட்சமாய் இருக்கின்றது. இச்சரீரம் எனும் விருட்சத்தில் ஜீவாத்மா பரமாத்மா எனும் 2 பட்சிகள் வசிக்கின்றன. அவைகளில் ஜீவாத்மா எனும் பக்ஷி தேக இந்திரியங்களே நானென்று அபிமானித்து கர்ம பலன்களை செய்து கொண்டு சுக துக்கங்களை அடையும். பரமாத்மா எனும் பக்ஷி இக்காரியங்களை செய்யாமலும் இக்கர்மங்களை அனுபவிக்காமலும் சுக துக்கங்களை அடையாமலும் அதிஷ்டானமாய் சாட்சி மாத்திரமாய் இருக்கும். 25 தத்துவங்களே சொரூபாயுடைய இந்த ஸ்தூல சரீரத்தினுள் 17 தத்துவங்களுடன் கூடிய சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்கின்றது. அது யாதெனில் மனம், புத்தி, 2 சூக்ஷ்ம ஞானேந்திரியங்கள் 5, சூக்ஷ்ம கர்மேந்திரியங்கள் 5, பிராணவாயுக்கள் 5. இந்த 17 தத்துவங்கள் கூடியதே சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படும். அப்பஞ்சீகிருத்தம் என்றால் ஸ்தூல சரீரத்தை போல பஞ்சீகரணமானது அல்ல. சூக்ஷ்ம சரீரம் என்றால் கண்களுக்கு காணப்படாத சரீரம். ஒரு குட்டி ஸ்லோகம் இருக்கு. எனும் ஸ்லோக ரீதியாய் தச்சனிடம் உளி முதலான ஆயுதங்களுடன் இருந்தால்தான் கர்த்தனாய் இருந்து மரத்தை செதுக்குகின்றான். ஆயுதங்கள் இல்லாவிடில் கர்த்தனாக மாட்டான். அதுபோல ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தின் சம்பந்தப்பட்டிருப்பதனால் தான் கர்த்ருத்வ அகங்காரத்துடன் கூடிக்கொண்டு கர்த்தனாய் ஸ்தூல சரீரத்துடன் வழியாய் எல்லா காரியங்களையும் செய்து போக்தனாய் என்றால் சகலமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றான் என்பதே ஆகும். இந்த சூக்ஷ்ம சரீர சம்பந்தமானது ஜீவனுக்கு இல்லாவிடில் ஜீவன் கர்த்ருத்வ அகங்காரம் இல்லாதவனாகின்றான். அதனால் கர்த்தனாக மாட்டான் என்றால் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டான் என்பதும், போக்தனாக மாட்டான், எதையும் அனுபவிக்க மாட்டான் என்பதே ஆகும். இதோட சாப்டர் 48 பேஜ் நம்பர் 372 முடிஞ்சிருக்கு. நாளை தொடரலாம். ஆத்மா நமஸ்தே.